கோவையில் தங்க நகை தொழிலாளியை அரிவாளால் தாக்கி 470 கிராம் நகைகளை கொள்ளையடித்த மர்ம நபர்கள் விரைந்து கண்டுபிடிக்க கோரி மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு. கோவை செல்வபுரம் அருள் கார்டனைச் சேர்ந்த ராஜேந்திரன் மற்றும் சாந்தகுமார் அதே பகுதியில் தங்க நகை தொழில் செய்து வருகின்றனர். இருவரும் கோவையிலிருந்து விழுப்புரத்திற்கு தங்க நகைகளை எடுத்துச் சென்று அங்குள்ள நகை கடைகளுக்கு விற்பனை செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இந்நிலையில் கடந்த திங்கட்கிழமை ராஜேந்திரன் மற்றும் சாந்தகுமார் ஆகிய இருவரும் இருசக்கர வாகனத்தில் தங்க நகைகளோடு செல்வபுரம் அருள் கார்டன் பகுதியில் சென்று கொண்டிருந்தபோது மர்ம நபர்கள் அரிவாளால் இருவரையும் தாக்கி 470 கிராம் தங்க நகைகளை பறித்து சென்றனர். சுமார் 25 லட்சம் மதிப்புடைய தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்ற இச்சம்பவம் தங்க நகை தொழிலாளிகள் இடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என விஸ்வபாரத் மக்கள் கட்சி சார்பாக மாநகர காவல் ஆணையரிடம் மனு வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் நிறுவன தலைவர் பாபுஜி சுவாமிகள், தொடர்ந்து இதுபோன்ற தங்க நகை தொழிலாளிகளிடம் கொள்ளையடிக்கும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாகவும் இதனால் தங்க நகை தொழிலாளிகள் பெரும் அச்சத்தில் இருப்பதாக தெரிவித்த அவர், மாநகர காவல்துறை கோவையில் ரோந்து பணிகளை அதிகரிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். விஸ்வபாரத் மக்கள் கட்சி, விஸ்வகர்மா சமாய மக்கள் கட்சி கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பாக திங்கட்கிழமை இரவு 10:30 மணி அளவிலே கோவை செல்வபுரம் செட்டி வீதி குளத்தருகிலே ராஜேந்திரன் என்பவரை அரிவாளால் மர்ம நபர்கள் தாக்கி 250 கிராமுக்கு மேல் தங்க நகை பறித்து சென்று விட்டார்கள். இதற்காக அந்த மர்ம நபர்களை காவல்துறை பிடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி விஸ்வபாரத் மக்கள் கட்சியின் சார்பாக இன்று கோவை கமிஷனர் அலுவலகத்திலே கமிஷனரை சந்தித்து நாங்கள் மனு கொடுத்திருக்கிறோம். துணை கமிஷனர் அவரையும் சந்தித்து இது சம்பந்தமாக குற்றவாளிகளை உடனடியாக சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும், விஸ்வகர்மா சமாய மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும். பொதுவாக தங்க நகை தொழில் செய்பவர்களுக்கு அந்த பகுதியில் சிசிடிவி கேமராலாம் குறைவாக இருந்திருக்குது. அதனால் சிசிடிவி கேமராவெல்லாம் அந்த பகுதியில் அதிகமாக பொருத்த வேண்டும். அடிக்கடி இரவு பொழுதில், குறிப்பாக இரவு பொழுதில் தங்க நகை தொழிலாளர்கள்லாம் அவர்கள் தொழிலுக்காக செல்கின்ற நேரத்திலே ரோந்து பணியில் அதிகரித்தால் இது போன்ற வழிப்பறி குற்றவாளிகளுக்கெல்லாம் ஒரு பயம் இருக்கும். அப்போ அவங்க இது போன்ற தவறுகள் செய்யாமல் தடுக்கப்படலாம். கமிஷனர் என்ன சொன்னார்னா, இன்றைக்கி குற்றவாளிகள் நாங்கள் நெருங்கிட்டோம் அப்படின்ட்டாரு. 2-3 பேர்த்த பிடிச்சிருக்கோம். அதிகபட்சமாக 2 நாட்களில் அவர்கள் கோர்ட்டில் நிறுத்தப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார்.